அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேசிக் தியரி, சி ப்ரோக்ராமில் பேசிக் தியரி பார்ட் 3. இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து பேசிக் தியரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் பேசிக் தியரி ஃபுல்லாக வந்திருக்கும். இன்க்ளூட் studio.h, conio.hனா எப்படி ஒர்க் ஆகுறதெல்லாம் சொல்லி எடுத்துப்பேன். ரெண்டாவது வந்து டோக்கன்ஸ் இன் சி ப்ரோக்ராம். இந்த டோக்கன்ஸுங்கிறது தான் முக்கியமானது. இந்த டோக்கன்ஸில் 6 டைப் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கும். அந்த இதில் எல்லாமே வந்து டோக்கன்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டேன்னு நீங்களே ஓனாக ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த 6 டைப்பில் பார்ட் 2ல் வந்து கீவேர்ட்ஸ், ரிசர்வ்வேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ், வேரியபிள், இந்த 3 டோக்கனையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதும்போது மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரிமைனிங் பார்ட் 3 பார்ட்டையும் வந்து கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங், இந்த டோக்கன்ஸை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது டோக்கன்ஸ் இன் சி ப்ரோக்ராம். கான்ஸ்டன்ட்னா என்னென்னா அதோடய வேல்யூ வந்து மாறாது, எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ 10ங்கிற நம்பர் இருந்தால் அந்த 10ங்கிற வேல்யூ வந்து மாறாது. இதில் நியூமரிக் கான்ஸ்டன்ட், நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன, நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன இப்போ பார்க்க போகிறோம். இதில் நியூமரிக் கான்ஸ்டன்ட் டிஜிட்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர், சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ட் எழுதுகிறோம். ஸோ இந்த டோக்கன்ஸ் 4th பாயிண்ட்டை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். 4th கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் பற்றி பார்க்குறோம். ஸோ அந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் என்னென்ன நியூமரிக் கான்ஸ்டன்ட், டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். டெசிமல் நம்பர்னால் என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் வந்து டிஜிட் ஃப்ரம் 0 to 9, சரிங்களா? காம்பினேஷன் ஆஃப் 0 to 9ல் இருக்கிறதெல்லாம் டெசிமல் நம்பர். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறது டெசிமல் நம்பர், சரிங்களா? இட் பேஸ் வந்து 10 பேஸில் ஒர்க் ஆகும், சரிங்களா? 0லேருந்து 9ங்கிற நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எக்ஸாம்பிள் +25, -50, 16லாம் வரும். ஆக்டல் நம்பருங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இட் பேஸ்டு 8, 0 to 7 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட் வரும் 0 to 7க்குள்ளே தான் வரும். அது 8 பேஸில் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து ஹெக்ஸா டெசிமல், இது வந்து 16, 0 to 7 இருக்கும். அப்புறம் A to Fங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போது டெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸா டெசிமல் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. இது கம்ப்யூட்டர்லையும் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ரியல் கான்ஸ்டன்ட் இட் இஸ் ஃபார்ம்டு டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வித் ஏ டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரியல் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனா டெசிமலோட யூஸ் பண்ணுறது. 17.50, 87.50 + 17.50. அப்புறம் எக்ஸ்போனன்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். மேண்டிஷியா இ எக்ஸ்போனன்ட். இப்போ 4 0 போட்டு 0.45 போடனா 45e + 5 போடும். டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது +5 போடுவாங்க. டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோஸை வந்து -5 போடுவாங்க, சரிங்களா? எத்தனை ஜீரோ இருக்கோ அதுக்குரியதை இந்த எக்ஸ்போனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி எத்தனை எழுத்து வரணும், பின்னாடி எத்தனை எழுத்து வரணுங்கும்போது இந்த எக்ஸ்போனண்ட்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். சரி, நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது? இது வந்து கேரக்டர் தான் வந்து நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம கீபோர்டில் இருக்க ABCD ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், கான்ஸ்டன்டான வேல்யூ, சரிங்களா? அதுதான் ஆஸ்கி கோட்னு சொல்லுவாங்க. டைரக்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் கேரக்டர் அண்ட் என்க்ளோஸ் வித் சிங்கிள் கொட்டேஷன் மார்க். ஸோ ஒரு சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் நம்ம வந்து ஒரு எழுத்து கொடுத்தோம்னா அதோடைய நியூமரிக் வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட் எடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் ABCD கேபிட்டல் லெட்டருக்கு ஏக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்குது, ஸ்மால் லெட்டர் ஏக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்குது. அதான் ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் சொல்லுவாங்க, இன்டர்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். இப்போ கேபிட்டல் ஏக்கு வந்து அது கான்ஸ்டன்ட் வந்து 65, ஸ்மால் ஏக்கு வந்து 97, ஜீரோவுக்கு வந்து 48. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் கீபோர்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ இருக்குது. இது மாறாது, சரிங்களா? கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னென்னா அதோடைய வேல்யூ வந்து மாறாது தான் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அதான் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இது வந்து எஸ்கேப் கான்ஸ்டன்ட். இது ஸ்டார்ட் வித் பிளாக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எழுதுவோம். நிறைய ப்ரோக்ராமில் அவுட்புட் எடுக்கும்போது அடுத்த லைனில் வர வைக்கணும்னா /nன்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். மீனிங்கும் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்துங்க. /A கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே /Aன்னு கொடுத்தீங்கன்னா பெல் சவுண்ட், பெல் சவுண்ட் கிடைக்கும். \Bன்னு கொடுத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் வேணும், அவுட்புட் வரும்போது பேக் ஸ்பேஸ் வேணும்னா /B கொடுக்கணும்.
பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும்னா ஸ்லாஷ் வர வைக்கணும். அவுட்புட் வரும்போது ஸ்லாஷ் போட்டு வர வைக்கணும்னா பேக் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்லாஷ் கொடுக்கணும். நியூ லைன் வரணும் ஸ்லாஷ் என், வெர்டிக்கல் டேப் வரணும்னா வின்னு கொடுக்கணும், ஹரிசாண்டல் டேப் வரணும்னா டீன்னு கொடுக்கணும், நல் கேரக்டர் வரணும்னா ஸ்லாஷ் 0ன்னு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸ்ட்ரிங்கான எழுத்துடைய கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து என்னென்னு பார்ப்பேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ் வித்தின் தி டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன லெட்டர்ஸ் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். அது என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே வந்து அதோடைய இது சேஞ்சஸ் ஆகாது. நான் எக்ஸாம்பிள் டபுள் கொட்டேஷன் சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் கொடுத்தேன்னா அவுட்புட் எடுக்கும்போது அந்த டபுள் கொட்டேஷன் என்ன கொடுத்தோமோ அப்படியே வரும். சரிங்களா? அடுத்து டோக்கன்ஸில் வந்து ஆப்ரேட்டருங்க பார்க்கலாம். இது வந்து முக்கியமான டாபிக். ஆப்ரேட்டருங்கிறது கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ் ஆகும். ஆப்ரேட்டர் சிம்பிள் விச் ரெப்ரசன்ட் ஆப்ரேஷன் டேட் பர்ஃபார்ம் ஆஃப் தி டேட்டா. நம்ம என்ன ஆப்ரேட்டர் கொடுக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அதில் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்டு ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் 7வது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 8 ஆப்ரேட்டர் இருக்குது. ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். சரிங்களா? அர்த்தமெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட்டு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இந்த 8 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டராக பார்க்கணும். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேஷன் எக்ஸாம்பிள்ங்கிறோம். இந்த ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம். ப்ளஸ்ஸுக்கு என்னென்ன அடிஷன், அதோடைய ஒர்க் என்ன அடிஷன் பண்ணுவோம். A + Bன்னு கொடுத்தோன்னா A வேலையும் B வேலையும் ஆட் ஆகும். சப்ராக்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். A வேலையும் B வேலையும் மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும்னா இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். எதை ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளேஷன், டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் கொடுக்குறோம். சரிங்களா? பர்சன்டேஜ் வந்து மாடல் டிவிஷன். இது வந்து டிவிஷன் கொடுத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் காமிக்கும். சரிங்களா? அதே மாதிரி யுனரி மைனஸ் சிம்பிள் வர வைக்கணும்னா மைனஸ்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ், ப்ளஸ்னு கொடுத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் தி வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் வித் 1. நீங்கள் எந்த வேரியபிளுக்கு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவோட ஒரு 1 வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அதான் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் வித் 1. அந்த வேல்யூவோட ஒரு 1 ஆட் பண்ணி திருப்பி அதிலே ஸ்டோர் ஆகிடும். டபுள் மைனஸ் கொடுத்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் தி வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் வித் 1. அந்த வேரியபிள் ஏவுடைய வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி அதே வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஒரு 1 குறைச்சிட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த டபுள் ப்ளஸ் டபுள் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம். இப்போ வந்து அதே இதில் வந்து கண்டினியூஸாக பார்க்குறோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் ஆப்ரேட்டர் ஆப்ரேஷன். இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கிரேட்டர் தென், லெஸ் தென் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தென்னா ஏவோட பி பெருசான்னு செக் பண்ணுறோம். லெஸ் தென்னா ஏவோட பி வந்து கம்மியான்னு பார்க்குறோம். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனா ஏவோடைய வேல்யூவோட பி வேல்யூ ஈக்குவலாகவும் அதோட அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். அதேமாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் நம்ம பார்த்துட்டே வரோம். டபுள் ஈக்குவல் டு போட்டோன்னா ஈக்குவல் டு ஏவுடைய வேலையும் பியுடைய வேலையும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு வரும். நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறதுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் டபுள் ஆம்பர்சன்ட் கொடுத்தோன்னா அண்டு சிம்பிள் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க புரியும். அண்டு சிம்பிள்னால் மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? ட்ரூனா ட்ரூன்னு காமிக்கும். ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்ன்னு வரும். எந்த கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் வரும். அதேமாதிரி அடிஷன் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ரிவர்ஸுங்கிறது எக்ஸ்க்ளமேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து A greater than B ஆம்பர்சன்ட் B இந்த மாதிரி கொடுக்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒரு வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா A = 20ன்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க. ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா A + ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா 10 கொடுத்தீங்கன்னா A வேல்யூ ஏற்கனவே 20. சரிங்களா? இப்போ A + 10 கொடுத்தீங்கன்னா அந்த 10ங்கிற வேல்யூ வந்து அந்த 20ஓட ஆட் ஆகி 30ன்னு ஸ்டோர் ஆகி திருப்பி ஏல வந்து 30ன்னு ஸ்டோர் ஆகி அசைன் ஆகிரும். சரிங்களா? ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவில் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்க மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூபிளில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்.
சரிங்களா. அதே மாதிரி டிவிஷன் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் இருக்கிற வேல்யூவோட அடுத்த வேல்யூ ஆட் ஆகணும், மல்டிப்ளை ஆகணும், அது மாதிரி ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகி ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன ரிசல்ட் வரும்? A = 20 கொடுத்துட்டு A × = 10 கொடுத்தேன்னா A வேல்யூ ஏற்கனவே 20 × 10 மல்டிப்ளை பண்ணி 200ன்னு வரும். A உடைய வேல்யூ 200 அசைன் ஆகும். டிவிஷன் கொடுத்தீங்கன்னா 2ன்னு வரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மைனஸ்க்கு A10ன்னு வரும். சரிங்களா. அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். முதல் ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்க்குறோம். சரிங்களா. இது எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லாஜிக்கல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது இதுதான். இப்போ B = 20ன்னு அசைன் பண்ணிடுறோம். A = டபுள் ப்ளஸ் பின்னு கொடுத்தோன்னா டபுள் ப்ளஸ் பிபின்னா மீனிங் என்னென்னா B = B + 1ன்னு அர்த்தம். இப்போ இது என்ன அர்த்தம்? ஏற்கனவே பியோடைய வேல்யூ 20. சரிங்களா. 20 + 1 21 ஆகி பியில் வந்து 21ன்னு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஏல வந்து அசைன் ஆகும் 21. இதோட ரிசல்ட் வந்து பி வேலையும் 21, ஏ வேலையும் 21. இது வந்து ப்ரீஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். இதே வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ்னால் அந்த டபுள் ப்ளஸ்ஸை வந்து பிக்கு ரைட் சைடு கொடுக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடில் பிக்கு கொடுத்துருக்கோம், இப்போ வந்து ரைட் சைடில் கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ A = B டபுள் பி. இதில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து பியுடைய வந்து ஏல ஸ்டோர் ஆயிரும், அதுக்கப்புறம் பியுடைய வேல்யூ இன்க்ரீ ஆகும். சரிங்களா. அடுத்தது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அந்த போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் வந்து ப்ளஸ்ஸை வந்து எங்கே கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய வேல்யூ வந்து அவுட்புட் மாறும். சரிங்களா. இதெல்லாம் ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். சின்டாக்ஸ் வந்து x+1 ஒரு கொஸ்டின் மார்க், x+2 x+3. x+1 வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ அது ட்ரூ ஆச்சுன்னா x+2க்கு போய் வேல்யூ ஆகும், அல்லது ஃபால்ஸ் ஆச்சுன்னா x+3யில் போய் வேல்யூ ஆகும். இது எக்ஸாம்பிள் தான். A > B. A > Bனா C அந்த எக்ஸ்பிரஷன் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா டிங்கிறதுக்குள்ளே ஒர்க் ஆகும். அடுத்து வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர். இதுதான் எல்லா ப்ரோக்ராம்லையும் பேசிக் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப். ஸ்கேன்எஃப்னா கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறத வந்து வேரியபிளுக்கு நம்ம இன்புட்டை அசைன்மெண்ட் பண்ணுறோம். பிரிண்ட்எஃப்ங்கிறது நம்ம இன்புட் வாங்கின வேரியபிள் இல்லை ஆன்சர் வந்து பிரிண்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு பிரிண்ட்எஃப்ங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். என்னது ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப்ங்கிறது. நம்ம அதை வந்து ஆப்ரேட்டராகவும் இங்கே இனிமேட் பண்ணுறோம். அது சின்டாக்ஸ் பார்த்துக்கிடுங்க. ஸ்கேன்எஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஆம்பர்சண்ட் வேரியபிள் 1 வேரியபிள். கீபோர்ட்லேருந்து வாங்கும்போது எத்தனை வேரியபிள் வாங்குறோமோ அத்தனை % கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து 4 வேரியபிள் வாங்கினா ABCDன்னு வாங்குறேன்னா இதில் பாருங்கள் ஸ்கேன்எஃப் %D 4 தான் காமிச்சிட்டு 4 ஆம்பர்சண்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரிண்ட்எஃப்ங்கிறது அவுட்புட் ஆப்ரேட்டர். சரிங்களா. ஸோ ஸ்கேன்எஃப்ங்கிறது எத்தனை வேரியபிள் வாங்குறோமோ அதே மாதிரி அத்தனை % கொடுக்கணும். பிரிண்ட்எஃப்ங்கிறது அவுட்புட் ஆப்ரேட்டர். சின்டாக்ஸ் பிரிண்ட்எஃப் போட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வேரியபிள் 1 வேரியபிள் 2 ஒரு எத்தனை வேரியபிள் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டன்ட் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட்எஃப் போட்டு 2 வேரியபிள்னால் %D கமா A கமா Bன்னு கொடுத்தோம்னா அது A = வேல்யூ என்னவோ B = வேல்யூ என்னவோ அதை அவுட்புட் பண்ணும். இந்த %Dங்கிற இடத்துல அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ %Dங்கிறது டெசிமல் இன்புட் வாங்கி டெசிமல் அவுட் பண்ணுவோம் %D. அதே மாதிரி ஃப்ளோட் நம்பர் வாங்கும்போது %Fன்னு கொடுக்குறோம். கேரக்டர் ஸ்ட்ரிங்குங்கிறது இது எக்ஸாம்பிள் வந்து இன்ட் A. இன்ட்டுங்கிறது இன்டிஜர் A வேல்யூ. ஃப்ளோட் வந்து Bன்னு கொடுத்தோன்னா ஃப்ளோட் B வேல்யூ. ஸ்கேன்எஃப்ங்கிறது வந்து என்னதுன்னா பிரிண்ட்எஃப். நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு இன்டிஜர் வேல்யூயும் ஃப்ளோட் வேல்யூயும் இன்புட் வாங்குகிறோம். ஏக்கு வந்து டெசிமல் வேல்யூவும் பிக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ வாங்குகிறோம். பிரிண்ட் தி வேல்யூ ஆஃப் வேல்யூ ஈக்குவல் டு %D ஏன்னு காமிக்கிறோம். பிரிண்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு பைங்கிறதுக்கு என்ன 3.14ங்கிறது ஃபார்முலா. சரிங்களா. மேக்ஸில் பைங்கிற வேல்யூக்கு என்ன பண்ணுவோம் 3.14 பண்ணுவோம். இதோட அவுட்புட் என்ன எடுக்கிறோம்? அவுட்புட் வந்து கீபோர்டு ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், பிக்கு வந்து ஃப்ளோட்டுங்கிறது என்ன டெசிமல் பாயிண்டோட கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நான் வந்து இது அவுட்புட் வந்து ஏ வேல்யூ வந்து ஒரு 15 கொடுக்குறேன், பிக்கு வந்து 3.144 கொடுத்தேன்னா இந்த அவுட்புட் இப்படி தான் வரும். இந்த வேல்யூ ஆஃப் வேல்யூ ஐடி இஸ் %D கொடுத்த இடத்துல ஏவுடைய வேல்யூ வந்து 15 வரும். இந்த வேல்யூ ஆஃப் பை இஸ் %Fங்கிற கொடுத்துறதுக்கு B வேல்யூ வந்து
இந்த பையுடைய வேல்யூ 3.14 வந்து அதில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆகி நம்ம பிரிண்ட் அவுட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி இது ஸ்கேன்ஆஃப் பிரிண்ட்எஃப்பை யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமை நான் ஆல்ரெடி வந்து பார்ட் 2ல் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 3-4 ப்ரோக்ராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து சி ப்ரோக்ராமில் பேசிக் தியரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தியரியை வச்சு தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். இந்த 60 ப்ரோக்ராமையும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்தபடி நீங்களே ஓனாக எழுதுறது எப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிக்கிறவங்க சி ப்ரோக்ராம் பேசிக் தெரியாதவங்கள இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். மற்றும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சி ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் C++, பைத்தான் இப்போ லேட்டஸ்ட் பைத்தானே நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எங்களோட சேனலில் வந்து கண்டினியூவாக பாருங்கள். அதில் எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, டிடிபி கோர்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸை வந்து ஆன்லைனில் யூடியூப் சேனல் மூலம் எங்கள் சேனல் மூலம் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.